அமுதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். கல்வி நிதி விவகாரத்தில் அரசியல் செய்வது யார் என்பது மக்களுக்கு தெரியும் என பேட்டி. மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம், புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடும் அமல்படுத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். சென்னைக்கு வரும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. ஹிந்தியில் பேச சொல்லி கட்டாயப்படுத்தாதீர்கள், இந்த அபத்தமான விளையாட்டு எங்களிடம் செல்லாது. கெட் அவுட் மோடி முழக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் எக்ஸ் தளப்பதிவு. சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு கும்பகோணத்தில் நாளை நடைபெறும் என பாமக நிறுவனர் ராம்தாஸ் அறிவிப்பு. தமிழகத்தின் சமூக நீதி வரலாற்றில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்தி பாஜக மற்றும் திமுகவினர் ஒருவருக்கு ஒருவர் கடும் விமர்சனம். உலக அளவில் ட்ரெண்ட் ஆகும் கெட் அவுட் ஹேஷ்டேக். அரசு பள்ளிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 8 மாதங்களாக பணி நியமன ஆணை வழங்க மறுப்பது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. திரைப்பட தொழிலாளர்களுக்காக குடியிருப்பு கட்ட நிலம் வழங்கி தமிழக அரசு அரசாணை. சினிமா துறையின் மேல் பாசமும் அக்கறையும் வைத்திருக்கும் முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் நன்றி. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சால்வை போட வந்த நிர்வாகியிடம் சால்வையை பறித்த மாநில துணைத் தலைவர் KV ராமலிங்கம். சமூக வலைதளங்களில் சேலம் பாஜகவினர் கடும் கண்டனம். திருச்சியில் நடைபெற்ற கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் படிப்போம் உயர்வோம் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் 15 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கவில்லை என குற்றச்சாட்டு. சாலையில் பாய் விரித்து படுத்து உறங்கி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் நூதன போராட்டம். சாரணர் இயக்க தந்தை வேடன் பவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு தென்காசியில் நடைபெற்ற சமூக விழிப்புணர்வு பேரணி. மது புகையிலை ஒழிப்பு தொடர்பான பதாகைகளுடன் பங்கேற்ற மாணவ மாணவிகள். மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாத சிறை கைதிகளுக்கு உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு ஏற்பாடு. திரிவேணி சங்கமத்திலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு கைதிகள் குளிப்பதற்கு நடவடிக்கை. சென்னையில் இருந்து தஞ்சை சென்ற ரயிலில் பெண் பயணியிடம் இருந்து 13 பவுன் நகையை கொள்ளை. ரயில்வே ஒப்பந்த ஊழியரை கைது செய்து சிறையில் அடைத்த ரயில்வே போலீசார். சின்னமனூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற பரிசோதனை முகாம். துப்புரவு பணியாளர்களுக்காக சிறப்பு ஏற்பாடு. உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மூணாறு சாலையில் ஆபத்தை உணராமல் காட்டு யானையை வீடியோ எடுத்த வாகன ஓட்டிகள். சமூக ஆர்வலர்கள் கண்டனம். மத்திய அரசு கொண்டுவர இருக்கும் வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. தென்காசியில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் மீண்டும் இணையும் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா ஃபீல்டிங் பயிற்சியாளராக சேர்க்க பேச்சுவார்த்தை என தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி கார் விபத்தில் சிக்கியது. சிறு காயங்களுடன் நூழிலையில் உயிர் தப்பினார். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.